எங்களுக்கு ஆட்டோ பார்க் பண்ணுறது போய் வாரது எல்லாம் இதாக இருந்தது. ஆனால் லைட் போட்டதால் மிச்சம் நன்மை கிடைச்சி விட்டது. வெளிச்சம் இதால் போய் வர நன்றி சொன்ன 1000 சென்ற காலமாக இந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை இருட்டும் உள் கிடந்தது. அதே நாள் எங்களுக்கு தவிசாளன் அவர்கள் அதாவது ரிப்போர்ட்டர் ரவியண்ணன் அவர் ஊடாக இந்த ஆதார வைத்தியசாலை இருட்டில் கிடந்ததை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். 4 வலுப்பு போட்டு இந்த ஆதார வைத்தியசாலை எங்கே இருக்கின்றதை இப்போ நாங்கள் இரவையிலே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்பாக இந்த ஆதார வைத்தியசாலை களுவாஞ்சிக்குடி என்பது ஓட்டே தெரியாமல் இருந்தேன். இப்போதைக்கு இவ்வளவு நல்ல ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறது. இந்த உதவியை செய்த அவுசாரன் மினோதாசிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முன்னாடி இவ்வளோ இதில் வளர்ந்தது. இப்போ ரவி அண்ணன் சுட்டி காட்டினபடியாக 4 மின்கும்பல் போடப்பட்டிருக்கு தவிசாளராக. அது மிக்க மிக்க நன்றி. ரவி அண்ணனுக்கு நன்றி, தவிசாளருக்கு நன்றி, வினோராஜிக்கு நன்றி. தவிசாளர் மேசுந்தரம் வினோராஜிக்கு நன்றி பல்பு போட்டதுக்கு. 3-4 மின்கும்பல் போட்டி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னாடி இவ்வளோ காலம் இருளில் கிடந்தது. இருளில் கிடந்த வைத்தியசாலைக்கு வந்து 4 பல்பு போட்டதால் படியாக ஒளிர்ற காரணத்தால் ரவியண்ணா சுட்டி காட்டியிருக்காரு. அதுக்கு ரவியண்ணருக்கு நன்றி. தவிசாளர் மேசுந்தரம் வினோராஜிக்கு நன்றி. அதாவது இந்த வைத்தியசாலையானது இருளில் கிடக்குது. வைத்தியசாலையினுடைய அந்த என்ட்ரன்ஸில் போகிற இடத்துல போர்ட் கூட தெரியுதில்லை. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை பிரதான வீதியில் இருளில் கிடக்குன்ற சொல்ல பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தது. நான் அண்மையில் காணொலியை 2 தடவைகள் போட்டேன். நான் அதே பிறகு இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அந்த நடவடிக்கையை நான் ஒருங்கிணைக்கினேன். அந்த வகையில் மண்முனை நெறிவுப்பேட்டை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மேசுந்தரம் வினோராஜ், அதேபோன்று மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் கௌசிகன், அதோட மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன், மற்றது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாத் எல்லோரும் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த வகையிலே இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்ததன் பலனாக தற்போது இதற்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும், மின்சார இணைப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அதாவது களுவாஞ்சிக்குடி மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் செயல்வீரன் கௌசிகன் அவர்கள் 100 மீட்டர் அதாவது ஹை அம்பியரேஜ் அதிகளவு மின்னோட்டத்தை காவக்கூடிய வயரை கொடுத்திருந்தார் 100 மீட்டர். அதே போன்று இலங்கை அதாவது பிரதேச சபையினுடைய மின்சார சபை ஊழியர்களுக்கு அதாவது பிரதேச சபையினுடைய தவிசாளர் மேசுந்தரம் வினோராஜ் மின்குழுவில் பொருத்தம்படி ஊடகத்தில் பொருத்த வேண்டும் என்று அதை உரிய அதிகாரிகளிடம் கேட்டு பொருத்தப்படும் பணிப்புற வச்சிருந்தார். அதேபடி அதுக்கு அமைவாக நேற்று சரஸ்வதி பூசை ஒரு இன்றைக்கு மட்டும் விட்டு தாங்க நாளை கட்டாயம் போடுவோம். நாளைக்கு பிற்பகலில் நாளை இரவு மின்குமுள் ஒளிரும் என்கின்ற அந்த உறுதிமொழி எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மண்முனை நெறிவுப்பேட்டை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மேசுந்தரம் வினோராஜ், அதேபோன்று மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் கௌசிகன், அதேபோன்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன், அதேபோன்று வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாத் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் இந்த பருத்தப்பட்ட 4 மின்பூல்களின் பிரதான ஆளி அதாவது தற்போது வைத்தியசாலை அதாவது இந்த சந்தியிலே தற்போது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை பொருத்தப்பட்டது மாத்திரமல்ல, இது தற்போது வைத்தியசாலைக்கு பாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையினுடைய செக்யூரிட்டி காவலாளி செக்யூரிட்டி அவர் இதை பல்புகளை போடுவார். இப்போ இன்றைக்கு போட்டதுக்கு பிறகு இப்போ தற்போது நேரம் எத்தனை மணி? 6 மணி 7 நிமிடத்துக்கு இப்போ இந்த மின்சார மின்கும்பல அவர் போடுறாரு. ஆகவே மின்கும்பலா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வெளிச்சம் எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக தான் கிடக்குது. இப்போ பார்த்தா இந்த இடம் ஒரு வெளிச்சம் சூழ்ந்த இடமாக காட்சி அளிக்குது. எவ்வகையான விமர்சனங்கள் வந்தாலும் நல்ல வேலைகள் செய்யும்போது அவை பாராட்டப்பட வேண்டியவை என்பதை விமர்சிப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பாரிய மக்கள் சேவை. இதனால் இருட்டினில் அதாவது கடைகளை திறந்து வைத்திருக்கலாம். அதாவது கடைகள் அதாவது 6 மணி 7 மணியோடு பூட்டப்படுகிற கடைகளை
அதாவது நீண்ட நேரத்துக்கு திறந்து வைத்திருக்கலாம், விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கலாம், அதாவது எதுவித பயமுமின்றி நடமாடலாம். அதேபோன்று கால்நடைகள் நடமாடுகின்ற போது, அதாவது கால்நடைகள் நடைபெறுகின்ற போது இருளாக காணப்பட்டால் விபத்துக்கள் இலவாக நடைபெறும். கால்நடைகள் நின்று மேய்கின்றன. அவை இவைகளை அடையாளம் காணக்கூடிய வகையிலே இந்த மின்கும்பல் பொருத்தப்பட்டிருப்பது மாத்திரமன்று அந்த 4 மின்கும்பல் பொருத்தப்பட்ட 4 மின்கும்பல்களின் பிரதான ஆள் இவ்விடத்தை பொருத்தப்பட்டிருக்கு. தம்பி நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, உங்கள்ட்ட பொறுப்பு தந்துருக்குது. எத்தனை மணிக்கு நோம்பலாக போடுவீங்க? நாங்கள் 6 மணிக்குள்ள 6 எந்தெந்த இடத்துல பல்புகள் 10 பேர் ஹாஸ்பிட்டலில் வளர்ச்சி வரை வளர்ச்சி முல்லையிலிருந்து வளர்ச்சி வரை ஹாஸ்பிட்டலில் வளர்ச்சி வரை ஹாஸ்பிட்டல் வளைக்கு பல்ப் போட்டிருக்கு. எல்லாம் ஃபுல்லாக இருளாக இருந்தது. அப்போ அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நன்றிகளை சொல்கிறோம் நாங்கள் யாருக்கு போட்டு உதவி செஞ்சாங்க செய்தாக்கள் அவ்வளோ இருக்குன்னு நன்றியை தெரிவிக்கிங்க. அதான் முக்கியம். செய்தவர்களுக்கு நன்றி. நன்றிகளை மறக்கக்கூடாது. அது இப்படி பார்க்கல இப்படி போகிறோம் அந்த சந்தையிலேருந்து. இப்போ இந்த சந்தையில் இந்த மின்கும்பல் ஒளிருது. பிரதேச சபையினுடைய அதாவது மின் இணைப்புக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆகவே அதால் இருக்கின்ற போது இவ்வாறு செல்லுகின்ற போது மற்ற மின்கும்பல் எங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். மற்ற மின்கும்பல் இன்னும் பொருத்தப்பட்டிருக்குது. அதாவது கோயிலுக்கு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய கோயிலுக்கு முன்னால் உள்ள பல்புகள் இருக்கின்றன. இங்கே அவ்விடத்தில் பல்புகள் 2 பல்புகள் இருக்கின்றது. அதாவது இவ்விடத்தில் பல்புகள் இருக்கின்றது. இதனால் வைத்தியசாலையினுடைய கோயில் ஆலயத்துக்கும் இதாக அமைகின்றது. அதே போன்று மற்ற பல்பை நாங்கள் பார்ப்போம். இவ்வாறு பார்க்க கொண்டு இங்கே ஆட்டோ எல்லாம் போட்டிருக்குது. அவை ஆட்டோ சாரதிகளுக்கு ஒரு மிகவும் ஒரு நல்ல விடயம். இது பொருத்தப்பட்டது. இன்றைக்கு இவ்வளவு நாள் இருட்டில் கிடந்தது. இன்றைக்கு என்ன ஐயாட ஒளியாட இன்றைக்கு ஒளிமயமாக்கி என்ன இன்றைக்கு ஒளிமயமாக்கப்பட்டிருக்கு. எப்படி உங்களால் என்னால் என்றதை விட மக்களால் பொதுமக்களால் அவர்களுடைய கோரிக்கைகளால் பிரதேச சபையினுடைய தவிசாளரால் மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகரால் பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் இதா முரளீஸ்வரனால் என்னது என்றதுக்கு சொல்லுறதை விட எல்லாம் வந்து உங்களுடைய இதுதான். அதாவது எல்லாம் மக்களுக்காகவே எல்லாம் மக்கள் இதால் வந்து எவ்வாறு நன்மைகள் கிடைக்கும். மக்கள் பாதையில் போகிறதெல்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்குது. இல்லாட்டி இருட்டடைஞ்சு போய் கிடக்குது. நாங்கள் ஒருத்த ஆட்டோ போட்டு நோயாளிகளை ஆட்டோவில் ஏற்றுறதுன்னு பெரிய சிரமமாக இருக்குது. அது இந்த லைட்டு எங்களுக்கு ரொம்ப மிச்சம் பெரிய உபகாரம் தெரிவிக்கும். பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தா இதில் மின் அந்த இதில் வந்து மீன் போட்டு ஒளி இருக்குது. அங்கால 10 சந்தியில் ஒளி கொடுத்துருக்குது. அது மாதிரி இப்படி கொஞ்சம் முன்னோக்கி பார்ப்போம். முன்னோக்கி போகக்குள்ள இடையில் இன்னும் அடுத்த மின்கும்பல் இடையில் ஒன்று பொறுத்திருக்குது. இவ்விடத்தில் அடுத்த மின்கும்பல் பொறுத்திருக்கிறாங்க. ரைட், அடுத்த மின்கும்பல் இவ்விடத்தில் எரியுது. அவ்வாறு போட்டு அதாவது இந்த இது இவ்விடத்தில் எரிகிறது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் போனோம்னு சொன்னால் எல்லா இடமும் சுற்றி மின்கும்பலாக தான் இருக்குது. ஒரே போவோம். இப்படி போகும்போது வைத்தியசாலைக்கு முன்னால் ஒரு தரம் போய் பார்ப்போம். அந்த கேட்டில் அடுத்தது வந்து போட்டாடி, அதாவது என்ட்ரன்ஸில் ஒரு பல்ப் வந்தது. என்ட்ரன்ஸில் ஒரு பல்ப் போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த ஆதார வைத்தியசாலையினுடைய போர்ட் கூட அழகாக தெரியுது. அவள் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பல்ப் போட்டிருக்கிறாங்க. ஆதார வைத்தியசாலை களுவாஞ்சிக்குடி என்று சொல்லி என்ட்ரன்ஸில் ஒரு பல்ப் வந்தது. அவை பல இடங்கள்லேயும் இந்த மின்குமுள்கள் பொருத்தப்பட்டிருக்குது. அவை நான் பார்த்தோம்னா விளங்குது எங்கெங்கே மின்குமுள்கள் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. அவை ஒளிகள் இருள் அகன்று ஒளி வந்திருக்கின்றது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் முன்னால் உள்ள பிரதேசங்கள் எல்லாம் இருள் அகன்று ஒளி வந்திருக்கின்றது. அதற்கு முன்னின்று உழைத்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் முகசுந்தரம் வினோராஜ், அதேபோன்று மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் கௌசிகன், அதோட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன், அதோட வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் புனேந்திராந்தர் அனைவர்களுக்கும் நன்றி கூறியதாக பலரும் பேட்டி எடுக்கக்குள்ள எல்லோரும் எனக்கு நன்றி கூறுறாங்க. எனக்கு நன்றி இல்லை. இந்த நன்றியெல்லாம் மக்களுக்கு இந்த குறைகளை சுட்டி காட்டியது பொதுமக்கள். அவர்கள் நேரில் சொல்லாவிட்டாலும்
என்னோட பலர கோரிக்கை அமைவாகவே நான் இந்த காணொளிகளை விட்டிருந்தேன். இந்த பிரச்சனை தற்போது தீர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு போடுகின்ற போது ஒளி கிடைத்திருக்கிறது, இருளகன்ற ஒளி வந்திருக்கிறது என்று வாழ்த்துவதை விட விமர்சனங்கள் நிறைய வரும். அந்த விமர்சனங்கள் ஏன் வருகின்றது என்பதை ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே விமர்சிப்பதை விடுத்து பாராட்டுங்கள், விமர்சிப்பதை விடுத்து பாராட்டுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரச்சனை அல்லது மக்களுடைய பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம். இந்த பிரச்சனை ஏன் சுட்டிக்காட்டப்பட்டது, யாரால் சுட்டிக்காட்டப்பட்டது, ஏன் பேட்டியை கொடுத்தீர்கள் என்று மற்றவர்களை கேட்பதை விட அதற்குரிய தீர்வை நாங்கள் கண்டோமாக இருந்தால் அது ஒரு முக்கியமான அமைவாக அமையும். அதேபோன்று இந்த விடயங்களை செய்கின்றவர்களை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். அரசியலுக்கு அப்பால் செய்கின்றவர்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற மனநிலை உங்கள் அனைவருக்கும் வர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சிறந்த சேவையை பெற முடியும். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் இருள் சூழ்ந்திருந்த இந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய இந்த வீதி இன்று ஒளி கிடைத்திருக்கிறது என்றால் இது சாதாரணமான விடயம் அல்ல. ஆகவே இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், இப்போ வந்து இப்போ இவ்வளோ ரெண்டு காய்ச்சிருக்காங்க. முதல் காய்ச்சிருக்கிற ஆக்கிற முகமே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ அழகாக இல்லாமல் தெரியுது. நான் அவசர சிகிச்சை பிரிவிட போட்டே முதல் தெரியாது, இப்போ அழகாக தெரியுது, போட் அழகாக தெரியுது இங்கே என்ன நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ இதால் மாடு போனாலும் தெரியும், மனுஷன் போனாலும் தெரியும், வாகனங்கள் போனாலும் தெரியும். விபத்து என்று நடக்காது. நீண்ட நேரத்துக்கு இந்த கடைகளை கூட திறந்து வச்சிருக்கலாம். ஆகவே இவங்கள்ட இதில் நான் லைட் இன்னும் ஒளியிடுது போட்டு அடியில். அதை பார்ப்பேன் என்ன நடக்கண்டு. எப்படி என்னம்மா நினைக்கிங்க வல்போத்து ஃபுல்லாக உங்களோட இதால் உங்களோட முயற்சியால் லைட் போட்டிக்காங்க. உங்களோட முயற்சி என்றதை விட பிரதேச சபைக்கு தான் நன்றி இருக்கணும், மின்சார சபையின் மின் அத்தியட்சைக்கு நன்றி, பொதுமக்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். நான் எப்போதும் நான் நன்றி என்றும் எதிர்பார்க்கிறது எனக்கு தேவையும் இல்லை. அது விளங்கானி ஆண்டவனுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் அடிக்கடி நிற்கிறேன். நீங்கள் ஆம்புலன்ஸா? உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரி பார்க்குறீங்க? நல்ல வேண்டாம். என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் ஆம்புலன்ஸ் ஆகிறது அடிக்கடி வடத்துலேருந்து வெளியேற உள்ளுக்கு வரானே. இந்த பல்புகள் இருந்ததால் எந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு? இந்த பல்புகள் போட்டதால் உங்களுக்கு எவ்வாறு நன்மையாக இருக்குது? இதை போட்டதால் எவ்வாறு நன்மை உங்களுக்கு இருக்குது? வாகனத்தை எடுத்து நீங்கள் அதிகமாக வெளியேற நீங்கள் தானே. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இருள் அகன்று ஒளி கிடைத்த இந்நாள் மறக்க முடியாத நாள். நீண்ட நாள் கோரிக்கை. இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய மண்முனை தேநீரில் பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் மகசுந்தரம் வினோராஜ், மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் கௌசிகன் போன்றோருக்கு விசேட நன்றிகள். அதோடு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அனைவருக்கும் நன்றி. விசேடமாக மண்முனை தேநீர் பெற்ற பிரதேச சேவையினுடைய தவிசாளர் மகசுந்தரம் வினோராஜ் மற்றும் அதாவது பிரதேச சபையினுடைய மின்சார சபை தொழில்நுட்ப
வியலர்கள் அனைவருக்கும் ஒரு விசேடமான நன்றி. எதுதான் எப்படியாக இருந்தாலும் சேவைகள் பாராட்டப்பட வேண்டியவை, தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டியவை, பிரச்சனைகள் சுட்டிப்பாட்டப்பட வேண்டியவை. இவை திருப்தி அடையும் போது பூரண திருப்தி பொதுமக்களுக்கு ஏற்படுகின்றது. பொதுமக்களும் நன்மை அடைகின்றார்கள். வெளிச்சம் கிடைத்தது, இதனால் விபத்து தடுக்கப்படும். வெளிச்சம் கிடைத்தது, தங்களது அடையின்றி நடுமாட முடியும். வெளிச்சம் கிடைத்தது, கூடிய நேரங்களுக்கு கடைகளையாவது திறந்து வைத்திருக்க முடியும். வெளிச்சம் கிடைத்தது, வைத்தியசாலைக்கு வருபவர்கள், அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கின்றது என்பதை இலவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த ஒளி கொடுத்து இருள் நீங்கி ஒளி கொடுத்த மண்மனித நெருக்குவை பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர், அவருடைய ஊழியர்கள், தொழில்நுட்பவியலர்கள் அனைவருக்கும் விசேட நன்றிகள். அதேபோன்று மின்சார சபையினுடைய மின் அத்தியட்சகர் கௌசினுக்கும் நன்றி நன்றி நன்றி.